அன்றைக்கி விராட் கோலி இப்படி அம்பையர்ஸை கண்டமேனி கழுவி ஊற்றுவார்னு யாருமே நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோங்க. ஐபிஎல் நடந்ததுலே இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான மேட்ச்சுங்க. சரியாக 2019 நம்ம எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்சில் நம்ம எம்ஐ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 187 ரன் அடித்து 8 விக்கெட் விட்டுருப்பாங்க. அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண வந்த நம்மளோட ஆர்சிபியில் நம்ம விராட் கோலி ஒரு நல்ல ஷாட் கொடுக்க, கடைசியாக நம்ம ஃபினிஷிங்காக நம்ம ஏபிடி ஒரு நல்ல போட்டு பொழக்க கடைசி ஒரு பாலில் 7 ரன் வந்தால் ஜெயிக்கலாங்கிற நிலைமைக்கு வந்திருக்குங்க. கடைசி பாலில் ஸ்ட்ரைக்கில் நம்ம சிவம் துபே பாலை போட எம்ஐலேருந்து நம்ம மல்லிங்காவும் இருக்க, சிவம் துபே இந்த பாலை எப்படியாவது 6 அடித்து மேட்ச்சை ட்ரா பண்ணுவார்னு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் நினைக்க, ஆனால் சிவம் துபேவில் ஓங்கி தான் அடிக்க முடியுமே தவிர 6 அடிக்க முடியாதுங்க. இதில் என்ன நார்மலாக தான் இருக்குது, இதில் என்ன கான்ட்ரவர்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் கடைசியாக மல்லிங்கா போட்ட அந்த பால் நோ, நல்லா ரிப்ளேயில் பார்க்கும்போது தெரியும் அது நோ பால்னு. இதை கூட ஒழுங்காக அம்பையர் பார்க்காம நம்ம எம்ஐஏ ஜெயிச்சாங்க, அறிவிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விராட் கோலி கடைசியாக மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பையர்ஸ் கிட்டே போய் நாங்கள் ஒன்றும் கிளப் மேட்ச் விளையாடல, ஐபிஎல் விளையாடுறோம், இது கூட பார்க்க முடியுங்க என்னத்துக்கு அம்பையர் சொல்லி கழுவி அம்பையரை ஊற்றிருப்பாருங்க நம்ம விராட் கோலி.